ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சிஸ்டரோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன், அதாவது வளைகாப்பு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஸ்ரீ வெற்றிவேல் கேட்ரிங் சர்வீஸ் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வாட்டர் மெலன் இது வச்சுருக்காங்க, அதாவது ஜூஸ் வச்சுருந்தாங்க. வெற்றிவேல் கேட்ரிங் சர்வீஸோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இவங்க வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங் செரமனி, அதுக்கப்புறம் கல்யாண ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் இயரிங் செரமனி, அதாவது வந்து காது குத்து ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம்னா கூட இவங்க பண்ணி கொடுப்பாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ்ஜு நான்வெஜ்ஜும் பண்ணி கொடுக்குறாங்க, வெஜ்ஜும் பண்ணி கொடுக்குறாங்க, நான்வெஜ்ஜும் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க ஃபுட்டில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் அல்டிமேட். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்பாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா ஃபுட்டும் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் தான் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இவங்க பண்ணி கொடுப்பாங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சுருக்காங்க, ஆனியன் ரைத்தா இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் சாதம் வச்சுருக்காங்க. முந்திரி பருப்புலாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கேட்ரிங் ஆர்டர் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா தயிர் வடையும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தயிர் வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நானும் சாப்பிட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தயிர் வடை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெஜ் பிரியாணி வச்சுருக்காங்க. வெஜ் மீல் மேக்கர் போட்டு வெஜ் பிரியாணி பண்ணியிருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருந்தது. வெஜ் பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லலாம். இதை அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அப்படியே பாய் வீட்டு பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பக்கோடா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆனியன் பக்கோடா இருக்குது. உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இவங்க சாப்பாடு வந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்து இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க, ரீசனபிள் ப்ரைஸ். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஜி கத்திரி வச்சுருக்காங்க, அது மில்க் ஸ்வீட் இது. அதுக்கப்புறம் இது வந்து வத்த குழம்பு வச்சுருக்காங்க. பாருங்கள், வத்த குழம்புலாம் இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோஸ் கூட்டு வச்சுருக்காங்க, கோஸ் கூட்டு பொரியல் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இது அப்பளம் இருக்குது. இப்போ வந்து நம்ம இலை போட்டாங்க, இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், இலை சாப்பிட்றாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு இருக்குது, கேரட் அல்வா வச்சுருக்காங்க, இந்த மாங்காய் சாதம் வச்சுருக்காங்க, அப்புறம் தேங்காய் சாதம் வச்சுருக்காங்க, புளி சாதம் வச்சுருக்காங்க, பக்கோடா வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த காஜி கத்திரி வச்சுருக்காங்க. அப்படியே கோஸ் கூட்டு பொரியல், அதுக்கப்புறம் வந்து கடலைக்கிழங்கு இது கடலை கூட்டு பொரியல், இளநீர் பாயாசம், அப்புறம் வந்து சாம்பார் சாப்பாடு வந்துருக்கு. அப்படியே ரசமும் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து தயிர் சாதமும் வச்சுருக்காங்க. இவர் தான் பையா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வந்து கட் பண்ணி கொடுக்க போகிறாரு. இப்போ பையா வந்து ஐஸ்கிரீம் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறாரு பாருங்கள். இப்போ பையா வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸ்பூன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம் மாதிரி இது. பையா வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீமும் வாங்கிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா கசட் ஐஸ்கிரீமு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஏதாவது கேட்ரிங் தேவைப்பட்டால் இவங்களை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி இவங்க கேட்ரிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட இவங்க சமைச்சு கொடுப்பாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் உண்டு. ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்களை நீங்கள் கேட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கசட் ஐஸ்கிரீமு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வச்சுருக்காங்க பாருங்கள், பீடா வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருந்தது, பீடா கூட செம்மையாக இருந்தது. அதே மாதிரி கசட் ஐஸ்கிரீமும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இதே மாதிரி வீடியோ பார்த்து சேனல் சென்னை விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.